வாழ்கனின் கவி. நேரம் முடிகிறது இனித்தான் என் கவி. நேரம் முடிகிறது இனித்தான் என் கவி. தை பிறந்தால் அறம் பாடக்கூடாதென நினைத்தேன். அழுது கண்ணீர் வேண்டாம் என நினைத்தேன். அவலம் பேச மாட்டேன் என்றிருந்தேன். அமங்கல மோத தவிர்த்திடவிருந்தேன். நேற்றைக்கு முந்திய நாள் ரிசானாவின் தலை மண்ணில் விழும்பரை அறம் பாடக்கூடாதென நினைத்தேன். பேனா எடுத்து கவிதை புனையும் கணம் பாழாய்ப்போன செய்தி வந்தன் நெஞ்சை உடைத்து போனது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்றீர்களே, ஆனால் தை பிறந்தும் அங்கு அவள் தலை விழுந்து போனதே. தையும் அவளை கையை விட்டதே. அல்லாவின் பெயர் சொல்லி பொல்லா கொலை நடந்ததே. அல்லாவின் காவல் ரிசானாவை காவல் செய்யவில்லையே. வெட்டிய காட்சியை 8 திக்கிலும் ஒளிபரப்பினார்களே. இதை வன்முறை என்போமா? இல்லை புனித கொலை என்போமா? இல்லை மீண்டும் அல்லாவின் காவல் என்போமா? வெட்டி சரித்த தலை காணும் போதெல்லாம் என்னை நேசித்த, நான் நேசித்த, முக்காடு போட்ட என் முஸ்லிம் சோதரிகள் கண்முன் வந்து போனார்களே. சரியா சட்டம் சொல்லி தப்பித்துக் கொள்வதில் மார்க்கத்தின் மூர்க்கம் இல்லையா? சரியா சட்டம் சொல்லி தப்பித்துக் கொள்வதில் மார்க்கத்தின் மூர்க்கம் இல்லையா? தை பிறந்தால் அறம் பாடக் கூடாதென்றுதான் நான் நினைத்தேன். அழுது கண்ணீர் வேண்டாம் எனத்தான் நினைத்தேன். அவலம் பேச மாட்டேன் என்றிருந்தேன். அமங்கலம் மோத தவிர்த்திருந்தேன். நேற்றைக்கு முந்திய நாள் ரிசானாவின் தலை மண்ணில் விழும் வரை. அழகு சொல்லியும் அன்பர்தம் மாற்றலை அழகியல் செய்யத்தான் வந்தேன். பட்டுடுத்தி வரும் எம் கன்னியர் எழிலை பாட்டில் சொல்லத்தான் நின்றேன். எட்டி நடை நடக்கும் வன் காளையர் நெஞ்சுரத்தை தொட்டு பகிரத்தான் வந்தேன் நான். கோலமிட்டு விளக்கேற்றி கும்பிடுவாள் அம்பா என மீண்டும் ஒரு முறை பாடி சிரிக்கத்தான் ஐயா வந்தேன் நான். பாலெடுத்து பொங்கலுக்கு பானை வைத்த அப்பா முகம் இன்னும் ஒரு முறை நினைத்து நிமிரத்தான் வந்தேன் நான். ஆனால் சோதரி ஒருத்தியை தையும் கையை விட்ட கதை கேட்டு பையத் தளர்ந்து போனேன். மெய்யாய் நான் தடுமாறி போனேன். 38 தையை பார்த்தவன் நான். 38 வயது. 38 தையை பார்த்தவன் நான். பாலக காலத்தே 10 தை, பள்ளி பருவத்தே 10 தை, வாலிப கனவிலே 10 தை, பிரிட்டன் மண்ணிலே மீதம் 8 தை. 38 தையை பார்த்தவன் நான். யோகா 40 அல்ல. அம்மாவின் முத்தத்தில் 10 தை, முந்தி முன்னேறும் பந்தயம் 10 தை, கண்டதும் காதலில் 10 தை, வந்து நிண்டிங்கு வாழ்தலில் மிச்சத்தை, சோதரர் அஞ்சுடன் நின்றதை, சூதுவாதில்லா நெஞ்சுடன் உண்டதை, பட்டாசு சத்தங்கள் கேட்ட தை, நாங்கள் மத்தாப்பு வானத்தில் தோய்ந்ததை, பால்நிலா காயுமம் அற்றை தை, நல்ல புன்னகை ஆளுமம் முற்றத்தை, மால்மருகன் கோயில் தீர்த்தத்தை, முல்லை கண்ணகி அம்மன் தேர் உற்சவத்தை, பாவாடை தாவணி போட்டதை, தோழி கண்ணாலே கதை சொல்லி போனதை, களவாக காதல் நாம் செய்ததை, காற்றில் தனியாக கனிமுத்தம் தந்ததை, கிட்டி அடித்தங்கள் வீதியை, குண்டு குழியாக்கி தீர்த்தகம் ஆட்டத்தை, மட்டி எடுத்தங்கள் கடற்கரை, பீத்தல் பெட்டி கொண்டோடி நாம் பாய்ந்ததை, அச்சங்கள் அற்றகம் வாழ்வதை, பிச்சு தச்சங்கள் சட்டைகள் போட்டதை, பொச்சங்கள் தீராகம் வாழ்வதை, யாரும் பிச்சைகளாயேனும் தாருங்கள் என்றுதான் பாட வந்தேன். என்றுதான் பாட வந்தேன். அழகழகாய் அழகனைத்தும் பேச வந்தேன். அற்புதமான என் வாழ்வினை மீண்டும் நினைவுக்குள் வைத்திரை மீட்க வந்தேன். தை பிறந்தால் அறம் பாடக்கூடாதென்றுதான் வந்தேன். அவலம் பேச மாட்டேன் என்றுதான் இருந்தேன். நேற்றைக்கு முந்திய நாள் ரிசானாவின் தலை மண்ணில் விழும் வரை. வாழ்நாளில் நான் பார்த்த வானளந்த தையெல்லாம் கதையாய் கவிதையாய் எழுதி ஒப்புவித்து ஓய்ந்து போனபின் புலம்பெயர் தேசத்தில் விடுகிறது இது எனக்கு 39ஆம் தையாய். 300 நாள் சுமந்த தாய் அருகில்லை. முழுநிலா சோறுதுண்ட தம்பி இங்கில்லை. நண்பர்கள் இல்லை. புழுதி தோய்ந்த என் செம்மணல் தெரு இல்லை. அள்ளி குளித்த என் துலா போடும் கிணறு இல்லை. புதிதாய் ஒரு கை, புதிதாய் ஒரு தை கையை நனைக்கிறது. இங்கே பிறக்கிறது 39ஆம் தை எனக்கு. இல்லாததுகட்காய் அடுக்கி அழுதிந்த பொல்லா கவிஞனாய் வந்ததை வையாமல், இல்லாததுக்காய் அடுக்கி அழுதிந்த பொல்லா கவிஞனாய் வந்ததை வையாமல், கொண்டதை பரந்தாமன் தந்ததை ஆரத் தழுவி ஓர் 1000 பாடத்தான் எண்ணித்தான் வந்தேன் என்று
ஆனால் வானம் கருத்து கிடக்கிறதே, என் வானம் கருத்து கிடக்கிறதே, என் தரை இறுகித் தெரிகிறதே, என் சுவாசம் தூசி நுகர்கிறதே, என் ரேகை அச்சு கலைகிறதே, என் தோகை பிடுங்கப்படுகிறதே, தை பிறந்தும் கூட பத்திரிகை கொலைகள் சொல்கிறதே, பேருந்தில் கற்பழிப்பு நடக்கிறதே, சுரண்டப்படும் ஒருவன் நலிந்து கிடக்கிறானே, நிரபராதி ஒருவன் தண்டிக்கப்படுகிறானே, மெய்யாய் தை பிறந்தும் கூட திவிநெகும சட்டம் செய்யவில்லையா? நீதி சாய்ந்து விழவில்லையா? தேசியத்தை எள்ளி நகையாடவில்லையா? சிறுபான்மை ஒடுக்கப்படவில்லையா? சுதந்திர தை பிறந்து 65 ஆண்டுகளின் பின் புதிதாய் ஒரு தை எமக்காயும் பிறந்தது. நாம் கைவிடப்படாமல் இல்லையா? நாம் உரிமை மறுக்கப்படாமல் இல்லையா? நாம் கைகழுவி விடப்படாமல் இல்லையா? நாம் இடறி விழுத்தப்படாமல் இல்லையா? எப்படி நான் வந்ததை வையாமல் கொண்டதை பரந்தாமன் தந்ததை ஆற தழுவியோர் 1000 பாட இயலும் என்னால், போரின் அச்சத்தில் போனது மொத்தத்தை, வாழ்வின் மிச்சத்தை தின்றதையா இந்த தை. உண்மையாக உண்மையாக சத்தியமாக தை பிறந்தால் அறம் பாடக்கூடாதென்றுதான் நான் நினைத்தேன். அழுது கண்ணீர் வேண்டாம் என நினைத்தேன். அவலம் பேச மாட்டேன் என்றிருந்தேன். அமங்கலம் ஓத தவிர்த்திடவிருந்தேன். கேளுங்கள், நேற்றைக்கு முந்திய நாள் ரிசானாவின் தலைமண்ணில் விழும்பரை பேனா எடுத்து கவிதை புனையும் கணம் பானாய் போன செய்தி வந்து நெஞ்சை உடைத்து போனது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்றீர்களே, ஆனால் தை பிறந்தும் அங்கு அவள் தலை விழுந்து போனதே. தையும் அவளை கையை விட்டதே. பொல்லா கொலை நடந்ததே. மீண்டும் அல்லாவின் காவல் ரிசானாவை காவல் செய்யவில்லையே. வெட்டிய காட்சியை 8 திக்கிலும் ஒளிபரப்பினார்களே. இதை வன்முறை என்போமா? இல்லை புனித கொலை என்போமா? இல்லை மீண்டும் அல்லாவின் காவல் என்போமா? வெட்டி சரித்த தலை காணும் போதெல்லாம் என்னை நேசித்த நான் நேசித்த முக்காடு போட்ட என் முஸ்லிம் சோதரிகள் கண்முன் வந்து போனார்களே. நன்றி. இது